அப்படின்னு வரணும். இந்து லக்னம் பத்தி கேட்குறீங்கன்னா அதனுடைய அந்த கணக்கீட்டு முறை அப்படின்னு சில அமைப்புகள்ல இருக்கும்ல. இந்து லக்னத்தின் கணக்கீட்டு முறை இப்போ கொடுத்த சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, சுக்கிரனுக்கு 12, குருவுக்கு 10, புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6, சனிக்கு 1 அப்படின்ற இந்த மனநிலை அப்படியே மண்டையில வந்துடணும் நமக்கு. ஓகேங்களா? அதற்கு பிறகு ராசிக்கு 9வது அதிபதியும் லக்னத்துக்கு 9வது அதிபதியும் அந்த எண்களை எடுத்துக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய சொல்றேன். நான் மிதுன லக்னம், மிதுன ராசி. அப்ப என்னுடைய 9ஆம் அதிபதி சனி. ராசியின் 9ஆம் அதிபதி சனி, லக்னத்தின் 9ஆம் அதிபதி சனி, 2 எண்கள் வந்துருதா? 2 அப்படின்னு வரக்கூடிய எண்கள்ல ஓகே, இதுல வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல வகுக்கிற மாதிரி ஏதாவது சொல்றேன் இருங்க. சரி, இந்த அமைப்புகள்ல ஓகே, ராசிக்கு 9வது அதிபதியும் லக்னத்துக்கு 9வது அதிபதியும் டோட்டல் பண்ணிக்கங்க. டோட்டல் பண்ணிட்டு 12ஆல வகுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்புல அந்த அந்த பதில் வருதோ அதை உங்களுடைய ராசி சந்திரன் என்ற இடத்துல இருந்து 1, 2, 3ன்னு கணக்கெடுத்துங்க.